வணக்கம் மக்களே. சங்கீதம் 119 மனப்பாட வசனம் 1 முதல் 40 முடிய. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளையெல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்ளுவேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்துக்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலைக்கு உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஆமேன். மக்களே, நம் மனப்பாட வசனம் சங்கீதம் 119. யாருக்கெல்லாம் மனப்பாடம் படிக்கணுமோ நீங்கள் இந்த வீடியோ போட்டு கேளுங்க. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.